நேரலை காலையில் தினத்தந்தி பத்திரிகை படிச்சிருப்பீங்க. அமித்ஷா பாஜகவுடைய முக்கிய தலைவர், தாண்டி நாட்டுடைய உள்துறை அமைச்சர், அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து தமிழ்நாட்டு அரசியலில் நிச்சயமாக இன்றைய பரபரப்பு பேச பொருள். அதிமுக கூட்டணிக்காக பாரதிய ஜனதா கட்சியுடைய கதவுகள் திறந்தே இருக்கின்றன என்பது இந்த பேட்டியுடைய ஹைலைட். பல்வேறு விவகாரங்கள் குறித்து, நாட்டில் வர இருக்கக்கூடிய 3 புதிய சட்டங்கள், உள்துறையுடைய பல்வேறு விவகாரங்களை எல்லாம் பற்றி பேசியிருக்கிறார் அந்த பேட்டியில். தமிழ்நாட்டு அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம், மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய விஷயம் இதுதான். காலையில் படிச்சிருப்பீங்க. அதிமுக கூட்டணிக்காக பாஜக கதவுகள் திறந்தே இருக்கின்றன. ஏடிஎம்கே பிஜேபி உறவுகள் தமிழ்நாட்டில் கடந்த சில மாதங்களாக எப்படி இருக்குன்னு தெரியும். பரஸ்பர கசப்பு. அதிமுக கடுமையாக விமர்சித்து வருகிறது பாஜகவை. கூட்டணி இல்லவே இல்லை என்று பொதுக்குழு எல்லா அமைப்புகள்லையும் மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறது. பாஜக மௌனமே சாதிக்கிறது. பாஜக மாநில தலைமை மறைமுகமான தாக்குதல்களை அதிமுக தலைமை மீது வைக்கிறது. ஆனால் பாஜக இன்னும் முழுமையாக அந்த கதவை அடைத்து விடவில்லை என்று அமித்ஷாவுடைய பேட்டி காட்டுகிறது. நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் இதை பற்றி பேசுவதற்காக இணைந்திருக்கிறார். அதிமுக பாஜக உறவு தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு தெரியும். இந்த நிலையில் 3வது அணி தான் நீங்கள் அமைக்க போறீங்களாங்கிற கேள்வி வரும்பொழுது, இல்லை எங்களுடைய கூட்டணிக்கான கதவுகள் அனைத்தும் திறந்தே இருக்கின்றன அப்படிங்கிறார் அதிமுக உட்பட. திரு கோட்டீஸ்வரன், வாட் யூ மேக் ஆஃப் இட்? என்ன சிக்னல் கிடைக்கிறது? வணக்கம் திரு ஹரி, நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு தந்தி பத்திரிகையில் அவர் கொடுத்திருக்க ஒரு பேட்டி ஒரு சாதாரண பேட்டி என்று நம்ம கடந்து போக முடியாது. அது பிரத்யேக பேட்டின்றதை தாண்டி தமிழ்நாட்டிற்கோ இல்ல ஒட்டுமொத்த இந்திய அரசியல்ல கிட்டத்தட்ட முடிவு பண்ற நிலைமையில இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் இருக்கிறார். பாரத பிரதமர் மோடி பிரதமரா இருந்தாலும் தேர்தல் விவகாரங்கள், தேர்தல் கூட்டணி, எந்த கட்சி கூட்டணி வரணும், எந்த கட்சி கூட்டணியில இருக்கக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்களை ஒட்டுமொத்த இந்தியாவில முடிவு பண்றது அமித்ஷா அவர்கள். அப்ப இந்த தேர்தல் வியூகங்கள் அப்படின்னு வரும்போது நம்பர் 1 தலைவர் அமித்ஷா. அப்படி இருக்கக்கூடிய அந்த நம்பர் 1 தலைவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பத்திரிகைக்கு ஒரு பேட்டி தராரு. என்னன்னா, கதவு திறந்தே இருக்கு. நேரடியான கேள்வி, அதிமுகவோட நிலைப்பாடு என்னன்னு கேட்டதுக்கு கதவு திறந்தே இருக்கு. ஆனா அதிமுக என்ன சொல்றது, நாங்க கூட்டணியில இல்லைன்றாங்க. அப்படி கூட்டணியில இல்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கோச்சிட்டு போனாலும் கதவு திறந்தே இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன பொருள்னா, தமிழகத்தை பொறுத்தவரை அந்த 40 சீட்ல பாஜக ரொம்ப கவனமாக பார்த்து கொண்டிருக்கிறதுன்றது பொருள். பாரதிய ஜனதா கட்சியோட இன்னைக்கு சிறிய கட்சிகள், பல கட்சிகள் பேசி கொண்டிருக்கிறார்கள். 3வது அணியை உருவாக்குற வாய்ப்பு இருக்கு, 3வது அணியை நாங்க உருவாக்கிடுவோம்னு அது தீர்க்கமா இருக்கிறாங்க. இருந்தாலும் கூட 2வது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக, அதாவது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக தங்களோட இருந்தால் வெற்றி வாய்ப்பு கூடும் அப்படின்றத அவங்க கூர்ந்து கவனிக்கிறாங்க. இது முதல் பார்வை. 2வது இதுல நிறைய உள்ளர்த்தங்கள் இருக்கு. அதாவது என்ன உள்ளர்த்தங்கள்னா, கதவு எங்களுக்கு திறந்தே இருக்குன்னா போனவங்க போனாலும் பரவாயில்ல, இப்ப இன்னொரு சாய்ஸ் தரோம், இன்னொரு சான்ஸ் தரோம், நீங்க திருப்பி வரலாம் வாங்க அப்படின்றத கூப்பிடுறாங்க. ஒருவேளை இந்த இன்விடேஷனை மற்ற கட்சிகள் இல்ல அவங்க கூட இருந்துட்டு பிரிஞ்சு போனவங்க அதை உதாசீனப்படுத்துறாங்க அப்படின்னா கண்டிப்பா அப்ப இவங்களோட எதிர்வினை என்னவா இருக்கும்ன்றது அது 2வது கேள்வி. 3வது ஒரு முக்கியமான ஒரு தலைவர் தன்னோட லெவல் பெஸ்ட் என்ன பண்ண முடியும் ஒரு அலையன்ஸை ஸ்டிச் பண்றதுக்கு. அதாவது இன்னைக்கு தந்த ஒரு பேட்டியில பாத்தீங்கன்னா அரசியல் விஷயங்கள், அதாவது விஜய் பத்தி பேசியிருக்காரு, அதிமுக பத்தி பேசியிருக்காரு, தமிழக அரசியலுக்கு என்ன பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு, பார்லிமெண்ட் இது எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல தமிழகத்தை பத்தின திட்டங்கள்லாம் வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்ப என்னன்னா, கடைசி நிமிஷம் வரலாம், கடைசி தேர்தல் வரலாம், பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலுக்கு உண்டான யுக்திகள் என்ன இருக்கணுமோ அத்தனையுமே நம்ம அதை சரி செய்யணும், இல்ல அத்தனையுமே பயன்படுத்தணும், புதுசா வியூகங்கள் அமைக்கணும்ன்ற அந்த ஒரு எண்ணோட்டத்துல இருக்காங்க. கூட்டணி விட்டு வெளியில போயிட்டாங்க, நம்ம தனியா சந்திப்போம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொன்னாலும் கூட தேசிய தலைவரா இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் தமிழகத்தை ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறார், தமிழக டெவலப்மெண்ட்டை பாக்குறாரு. இந்த 40 சீட்ல மேக்சிமம் எவ்வளவு ஜெயிக்க முடியுமோ அத்தனைய ஜெயிக்கணும் அப்படின்றதுதான் அதற்கு பொருள். இதை இன்னொரு உதாரணத்தோட பொருத்தி பார்க்க முடிகிறது. நிதிஷ்குமார் மீண்டும் பிஜேபி அலையன்ஸ்குள்ள வரார். அதற்கு முன்னதாக இதே போன்ற கருத்துக்கள், இதே போன்ற வாசகங்கள் தான் வருது. கதவுகள் இன்னும் முழுமையா மூடல நிதிஷ்குமாருக்கு அப்படின்னு தேசிய அளவுலையும் சரி. அந்த பொருள்பட அமித்ஷா கூட ஜெய்ப்பூர்ல பேசியிருந்ததா நினைவு. பாஜகவுடைய மாநில தலைவர்களும் சரி, முதல்ல கதவுகள் இன்னும் முழுமையா மூடலன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு பிறகுதான் அந்த கதவு திறக்குது, நிதிஷ்குமார்
நிதிஷ்குமார் வரார். ஸோ நிதிஷ்குமாரே இவ்வளவு கடுமையாக பாஜகவுக்கு எதிராக களமாடிய நிதிஷ்குமாரே கொண்டு வந்துட முடியும் அப்படிங்கும்போது அதிமுகவையும் கொண்டு வந்துட முடியும் அப்படிங்கிற முயற்சியை, அதுக்கான வாய்ப்பை சொல்றாரா, இல்ல அதற்கான முயற்சிகள் இன்னமும் நடக்கின்றன? ஏடிஎம்கே பிஜேபி டாக்ஸ் இன்னமும் நடந்து கொண்டிருக்கதா இருக்குது உயர்மட்டத்தில் அப்படிங்கிற ஒரு பொருள் வருதா? இது வந்து ரொம்ப வந்து நம்ம அடிப்படையில பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இது வந்து 3 சினாரியோவை ஓபன் பண்ணுது. ஒன்னு, நீங்க சொன்ன மாதிரி பிஜேபி பிலீவ்ஸ் தட் ஏடிஎம்கே கேன் பி ரோப்ட் இன்டு தி என்டிஏ அலையன்ஸ். அதாவது இப்ப இன்னைக்கு போயிருந்தாலும் இன்னும் தேர்தலுக்கு இன்னும் ஒரு 2 மாசம் இருக்கு. இந்த 2 மாசத்துல அதிமுக வந்துருன்ற அந்த ஒரு நம்பிக்கை இருக்கிற காரணத்தினால்தான் அவங்க இந்த ஒரு முயற்சியை வந்து அவங்க எடுக்கிறாங்க. அது இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, இந்த இன்விடேஷன் ஆனது ஆல்ரெடி ஜி.கே. வாசன் வந்து அதிமுகவோட கூட்டணியில தான் இருந்தாரு. ஆனா பட் அவருக்கு நிலைப்பாடுன்னு வரும்போது அவர் என்ன நினைக்கிறாருன்னா, பாரதிய ஜனதா கட்சியோட போகணுன்ற அந்த ஒரு நிலைப்பாடு இருக்காரு. இது வந்து ஒரு உதாரணம். ஒருவேளை இப்ப அதிமுக கூட கடந்த தேர்தல் இருந்து சிறிய கூட்டணி கட்சிகள் கூட இந்த இன்விடேஷன் பாருங்க, பிஜேபி கூப்பிட்டு கூட இவங்க வரமாட்டேன்றாங்க, அதனால பிஜேபி கூட போயிடலாம் அப்படின்னும் போது அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை கூட வரும். கூட்டணி வராம போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். மூன்றாவது இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, தேர்தலுக்கு பிந்தைய ஒரு கூட்டணி கூட அமையலாம். ஒருவேளை வந்து ஒரு அதிமுக வந்து ஒரு 5 சீட்டோ 10 சீட்டோ ஜெயிக்கிறாங்க, இல்ல ஒரு நிறைய இடத்துல ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. இப்ப நாளைக்கு வந்துட்டு நாங்க வெளியில இருந்து கூட்டணி, நாங்க அன்னைக்கே வந்து நட்பு பாராட்டி தான் இருந்தோம், அமித்ஷா அவர்களை பொறுத்தவரையிலோ இல்ல பாரத பிரதமர் மோடி அவர்களை பொறுத்தவரையிலோ அதிமுக வந்து நாங்க விமர்சனம் பண்ணல, எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் நாங்க வந்து சிறுமைப்படுத்தல, அவருக்கு உண்டான முக்கியத்துவம் அதிகாரம் நாங்க வந்து தேர்தல் நேரத்திலையும் கொடுத்தோம், தேர்தலுக்கு முன்னாடியும் கொடுத்தோம், தேர்தலுக்கு பின்னாடியும் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு வாதத்தை வைக்கும்போது, தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி அமைக்கிறதுக்கு கூட இந்த கதவுகள், இன்னைக்கு திறக்கப்பட்ட கதவுகள் அதற்கும் பொருளாக பார்க்கப்படுகிறது. அப்போ கூட்டி கழிச்சு பார்க்கும்போது நிதிஷ்குமார் எப்படி ஒரு மாதிரி சாஃப்ட் பெடல் பண்ணாங்களோ, ஒரு கூட்டணி விட்டு வெளியில போனாலும் அதே மாதிரி ஒரு சாஃப்ட் பெடல் நேச்சர் தான் வந்து அதிமுகக்கும் பிஜேபி கொடுக்கிறது. மாநில கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்கள் என்னதான் கருத்து சொன்னாலும், கோச்சிக்கிட்டாலும், பேசிக்கிட்டாலும், மேல இருக்க தலைவர்களை பொறுத்தவரையிலும் அதிமுகவோட தலைமை மீது அவர்கள் வந்து ஆக்ரோஷமான விமர்சனமே எடுத்து வைக்கிறது இல்ல. இதுதான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.